கவலைப்படாதே, இது எய்ட்ஸ் இல்ல. நான் சொல்றேன், டாக்டர் மாடசாமி நான் இருக்கேன், பென்சில் இருக்கு, அப்புறம் எப்படியா எய்ட்ஸ் வரும்? போ உண்டே கம்மி உண்டே கோயிங் கோ. நீ என்னமா 2 மாசமா கலைச்சிடலாம் வா. లక్ష్మమ్మ మామూలు ఇస్తా ఉండయ్యా, బేరాలే లేవు. ఇదిగో 5 రూపాయలు తీసుకో. 5 రాసుకున్నా. என்ன ஏய் மாமூல். அம்மா, இஸ்மாயில் வந்திருக்கான். வந்துட்டானா? இவன் வராத நாளே கிடையாது. ஏய் రేపు వస్తావుగా? నూరా నువ్వు ఇచ్చినావు. ఇది దొరికి అరే ఏందిరా యాదగిరి, ఇందా నుంచి మామూలు వేసామంటే గురుస్తున్నావు. ఏందన్నా గుసాలు చేస్తున్నావు? వస్తుందా కదా. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குழலை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் இங்கே வந்து நம் சென்னியின் மேல் பந்தவாதம் பதிடவே இடங்கொண்டு மீனை கொண்டு இழகி இழகி முத்து చెప్పేది అభిరామి చెప్పేది తప్పుకోమంటే ఎందుకు తోస్తున్నావు? కదా வலிக்கல. இப்ப யார பைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னத்தான். உனக்கு உடம்பு நல்லா ஆயிருச்சு, நீ வீட்டுக்கு போலான்னு நான் தான் உன்னை அனுப்பிச்சேன். இப்ப மறுபடியும் அதே செஞ்சுட்டு வந்தா அபிராமி அபிராமி அபிராமின்னு. ஏன் மறுபடியும் ஒத்த கால நிக்கிறியாமே? ஏன் மேல மேல கைய கட்டாத, தரைய பாரு. இதுதான் நிஜம். நீ மனுஷன், சாதாரண மனுஷன். அதுதான் நிஜம், அதுதான் ஃபேக்ட். புரிஞ்சுக்க. மேல பறக்க முடியாது. இதோ பார், இதை கீழே போட்டா விழும். இதுதான் நீ. அண்டர்ஸ்டாண்ட்? கிரேட். பெரிய விஷயம் சொல்ற, கவிதை மாதிரி பேசுற. ஆனா நடைமுறைக்கு வருமா? நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? யார? ரோசிய. ரோசி தானே அந்த பொண்ணு பேரு? நாக்கு தள்ளி ஆயிடுச்சா? இல்ல, ரோசிய கல்யாணம் பண்ணிக்க. பணம். ஏன்? அவ அபிராமி இல்ல. யார் அந்த அபிராமி? கொஞ்சம் காட்டேன். லெட்டர் போட்டு வரவழைக்கணும். யாருன்னு தெரியாம எப்படி லெட்டர்?
வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் இல்ல, லெட்டர் எழுதணும். ஓகே, எழுது. இந்தா. கேலி பண்றீங்களா? ஆமா, கேலி தான் பண்றேன். 100 பாட்டு அபிராமி அந்தாதியே மனப்பாடம் பண்ண இல்ல, ஏன் எழுத கத்துக்கூடாது? அபிராமி உள்ள இருக்கு, எழுத்தெல்லாம் வெளியே இருக்கு. ஓகே, என்ன எழுதணும் சொல்லு. உட்காரு. நடந்தா வருமே. சரி சொல்லு. கண்மணி அன்போட காதலன். நாக்கு தடி ஆயிடுச்சா டாக்டர்? ஆமா, தடி ஆயிடுச்சு. ரோசி ஏன் வேணாங்கிற? அவன் நல்லவ தானே? நல்லவதான், ஆனா தப்பு. செய்யற தொழில் ரொம்ப தப்பு. அதனால என்ன? ஆமா, ரோசி செஞ்சா மட்டும் அதனால என்னன்னு கேட்பீங்க. நான் செஞ்சா கார்த்துறாத, தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க. திருடுறது தப்பு தான். நீ மறுபடியும் கார் திருடினியா? இல்ல, கதவு மாத்திரம் திறந்து கொடுத்தேன். சித்தப்பா அந்த காரை மலை மேல கொண்டு போய் வச்சு பாட்டா பிரிச்சு வித்துட்டாரு. எந்த மலை? அது சொல்லக்கூடாது. ஆனா மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிரா இருக்கு. ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்ப போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி? பென்டதால். பென்டதால். அந்த மலை பூரா பென்டதால் தான். பென்டதால் வாசனை. இங்க எல்லாம் ஒரே அசிங்கம், இங்க ஒரே அசிங்கம். ரோசி அசிங்கம், அம்மா அசிங்கம், எங்க அப்பா அசிங்கம். அப்பா மட்டும் எங்க அம்மாவை அடிச்சு தொந்தரவு பண்ணாம விட்டுட்டு ஓடி போகாம இருந்திருந்தா பாவம் எங்க அம்மா இந்த தொழிலுக்கு வந்திருக்காது. ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு. நானும் சுத்தமா இருந்து. ஏன் நீ சுத்தமா தானே இருக்க? இல்ல சுத்தமா இல்ல அசிங்கமா இருக்கேன். இந்த மூஞ்சிய பாருங்க. இது எங்க அப்பன் கொடுத்துட்டு போன மூஞ்சி. என் மூஞ்சி மேல ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். என் மூஞ்சி மேல அவன் மூஞ்சிய ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். இது எங்க அப்பன் மூஞ்சி. அந்த மூஞ்சி அழிக்கணும். இந்த மூஞ்சி அழிக்கணும். அப்பன் கொடுத்த உடம்ப அழிக்கணும். அதுக்கு அபிராமிய பார்க்கணும். அபிராமிய பார்த்தா உடம்பு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும். அபிராமிக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கணும். லெட்டர் போட்டு அபிராமி வந்தது நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்தினா, நல்லபடியா குழந்தையெல்லாம் பத்திட்டு எல்லாம் நல்லபடியா நான் இந்த அச்சிங்கத்துல தப்பிச்சு நான் போயிருந்தேன். நல்ல இடமா பார்த்து மலை மேல வெண்டத்தாள் வாசனை இருக்கிற மலை மேல போய் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அபிராமி 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 அபிராமி. ஓ அப்பனென்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. வந்த பாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும். அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு.
காரணம் ஆடித்தானே சேர்த்து வச்ச பாவம் யாவும் தீரணும் ஆட ஆட பாவம் சேரும் ஆடி ஓடும் மானிடா ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போனதாரடா தட்டுக்கெட்டு ஓடும் தள்ளாடும் என்னாலும் உள்ள குரங்கு கட்டுப்படக்கூடும் எப்போதும் நீ போடு மெய்ஞான விலங்கு மனம் ஆடாமல் வாடாமல் மெய்ஞானம் உண்டாக அஞ்ஞானம் அற்று விழும் அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு